இந்த ஆக்ஷனை நான் முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். அணுகுண்டு வச்சிருந்தா இந்நேரம் போட்டிருப்பான்ல அமெரிக்கா மேல. இந்த சேதா அமைப்பில் இப்போ பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாகவே கிடைச்சிடும். இப்படி இருக்கும்போது இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அது என்னன்னு தெரியலையே, நான் அதை கவனிக்கல. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இப்படி எல்லா கட்சியும் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதிமுகலையும் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜெயக்குமார் அப்படிங்கிறவன் எம்எல்ஏ கேண்டிடேட்டா கட்சி தலைமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அவரும் சந்தோஷமா ஊருக்கு ட்ரெயின்ல போயிருக்காரு. நார்மலா வந்தவரை கோஷம் போட்டு எமோஷனலாக்கி அவரையும் கண் கலங்கி அள வச்சு அவர் குடும்பத்தையும் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு போற வரைக்கும் அள வச்சிருக்காங்க அதிமுக தொண்டர்கள். தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா விஜய் திமுக மேல குற்றம் சாட்டியிருந்தாரு. ஆனா தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுல இருக்கிறதால பேப்பர்ல எழுதி கொடுத்தா ப்ரொசீட் ஆகாது, அபிஷியலா சொல்லப்பட்ட வெப்சைட்ல பெர்மிஷன் வாங்கினா ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு தேர்தல் அதிகாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயத்துக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அது என்னன்னு தெரியலையே, நான் அதை கவனிக்கல. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சு தானே ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சு தான் ஆகணும். அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்றி பேச்சாயும். தம்பி விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்பதான் இதெல்லாம் ஃபேஸ் பண்றாரு. ஆனா நான் கடந்த 15 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் அப்படின்னு சேர்த்து இன்டைரக்டா சொல்றாரு. ஆளே இல்லாத இடத்துல பெர்மிஷன் கொடுத்து பிரச்சாரம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு சீமான். நெருக்கடி இன்னைக்கு இல்ல, இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்குள்ள கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு. நான் நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு பழகிடுச்சு. அணு ஆயுதம் ஈரான் கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் அமெரிக்கா மேல குண்டு போட்டிருப்பானல்ல. ஆனா அவன் போடவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே இல்ல. இது தெரியாம ஈரான் மேல அமெரிக்கா போர் செஞ்சு இப்ப நம்ம வீட்டு சமையலுக்கு சிலிண்டர் கிடைக்காத அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. இதை மத்திய அரசு எப்படி தடுத்து நிறுத்தணும், எப்படி குரல் கொடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐடியா கொடுத்திருக்காரு. கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. கொரோனா காலம் ஊரடங்கு மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்லி போயிட்டு இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? இது எப்படி இந்த நெருக்கடி கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த நெருக்கடி தம்பி நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை மிக அத்தியாவசியத்திற்கு பிற நாடுகளை சார்ந்திருக்கிறது சரி, பிற நாடுகளை சார்ந்திருக்கிறது சரி. எல்லாவற்றுக்குமே பிற நாடுகளை சார்ந்திருக்கிறதுனால இப்ப எரிகாற்று நமக்கு அவசியமா இருக்கு. அதுக்கு இன்னொரு நாட்டை சார்ந்திருக்கும். எரிகாற்று எத்தனை லட்சம் டன், எத்தனை கோடி டன் வேணாலும் நம்ம தயாரிச்சுக்க முடியும் மாட்டுச்சாணத்துல, ஆட்டு கழிவுல, மாட்டு கழிவுல. அதையே நம்ம செய்யலை. எதுக்கு? அரபு நாட்டை நம்பி இருந்தோம். அவன் அமெரிக்காக்காரனுக்கு அவனுக்கும் போர் நடக்கும்போது நம்ம தலையில குண்டு விழுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, வல்லாதிக்கும் தானே நீங்க ரஷ்யா, சீனா, இந்தியாலாம் நீங்க தலையிட்டு இந்த போரை டக்குன்னு ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா இந்தியா மட்டும் இல்ல, உலகில் பல்வேறு நாடுகளும் இதனால பாதிக்கப்படுது. யாராவது வாயை திறக்கிறாங்களா பத்தியில? இப்ப இந்தியா ஒரு பெரிய நாடு. அது அவசரமா நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா மக்கள் பரிதாபமா செத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்ப, என்ன காரணத்துக்காக போர் தொடுத்தது அமெரிக்கா ஈரான் மேல? பேரழிவு ஆயுதம் அணுகுண்டு வச்சிருக்காங்க. ஒரு கேள்விக்கு இந்த அணுகுண்டு வச்சிருந்தா இந்நேரம் போட்டிருப்பான்ல அமெரிக்கா மேல. அப்போ இல்லைன்னு தெரியலடா மடையா நிறுத்துறான்னு சொல்லணும்ல. எப்படி பாருங்க, இது ஒரு கொடுமை தம்பி, கொடுமை. பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முறையா ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு ஆப்ல அரசியல் கட்சி பெர்மிஷன் வாங்கிக்கலாம். நேரில் லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கொடுத்தாலும் அந்த ஆப்ல பண்றதுதான் வேலிட் ஆகும் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு திரும்ப அந்த ஆப்ல அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாங்க.
இதனால தொடர்ந்து எங்களை முடக்க நினைக்குது திமுக அரசாங்கம் அப்படின்னு தாவேக தலைவர் வந்து காப்பந்து அரசாங்கம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார். இதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் விளக்கம் கொடுத்து பதிலடி கொடுத்திருக்காரு. இல்ல இப்ப மீட்டிங்க்கு யாரு அனுமதி தரணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்ப தேர்தல் இல்ல கோட் ஆஃப் கான்டக்ட் அவரும் தெரிஞ்சுக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகளுக்கு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சி நடத்த போறோம், எங்க நடத்த போறோம், எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டு யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்புல வந்து பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாவே கிடைச்சிரும். இப்படி இருக்கும்போது இதுக்கு அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது அவர் தான் சொல்றாருன்னா நம்மளும் கேட்டுக்கலாமா? நன்றி. நான் திரும்ப அதே பதில் தான், அதே பதில் தான். பணிமனை அமைப்பது, பணிமனைக்கான அந்த அங்கீகாரத்தை பெறுவது, கூட்டங்கள் நடத்த அனுமதி பெறுவது, பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேட்பாளர் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வராருங்கிறத அந்த தகவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து திமுகவும் அரசும் என்ன வகையில் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அனுமதி இல்லங்க, கடிதம் கொடுக்கறது நீங்க மாநகராட்சியில கொடுக்கவே வேணான்னு சொல்றேன், தேர்தல் ஆணையத்திலையும் கூட கொடுக்க வேணான்றேன். இல்ல, நான் சொல்றத முதல்ல உள்வாங்கிக்குங்க. எங்கேயும் போய் எந்த கடிதமும் கொடுக்க வேணான்றேன். ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அனுமதி வாங்கினா போதும். அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு இவங்க இங்க தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இல்ல தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கான ஆதாரம் தான் சொல்லுங்க. இல்ல, அது இல்ல, கேட்டு சொல்லுங்க என்ன தொல்லை கொடுத்தாங்க, எதுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கன்றதை கேட்டு சொல்லுங்க சார். அவங்க சொல்றதே சொல்றீங்களா, நாங்க சொல்றதை கேட்டுக்க மாட்டேன்றீங்களா? இல்ல 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 இல்ல, நான் தான் பதில் தெளிவா சொல்லிட்டேன். தேர்தல் ஆணையம் இதுல ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி இப்போ அரசியல் கட்சிகள் வந்து அலையக்கூடாதுங்கிறதால அவங்களே ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் தேர்தல் ஆணையத்துக்கு போனோம், மாநகராட்சிக்கு போனோம், காவல்துறைக்கு போனோம், அனுமதி வாங்குறதுக்கு அலையணும். இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 48 மணி நேரம் மட்டும்தான் அவங்களோட விதிமுறைகள். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா எந்த அனுமதி வேணாலும் கொடுத்துருவாங்க. அவங்க குற்றச்சாட்டு வைக்கல, அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடம் கேக்குறாங்க. அந்த இடத்துல இடம் கூட நம்ம கொடுக்க முடியாதுங்க, நம்ம கொடுக்க முடியாதுங்க இடத்த. அவங்க நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. சென்னையில 200 சில்லற வந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதற்குரிய இடங்கள், 100 சில்லற இடங்கள் வந்து 144 சம்திங் இடங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்குரிய இடங்கள். தெருமுனை கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கலாம், பொதுக்கூட்டங்களுக்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கிறோம், இது எல்லாமே ஒரு சிஸ்டம் போட்டு தேர்தல். இதை இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறோன்னா எவ்வளவு நாற்காலிகள் போடுறோம், ஒரு நாற்காலிக்கு என்ன விலை, இவங்களுக்கு ஏதாவது இப்போ டிஃபன் கொடுக்கறோன்னா ஒரு இட்லி என்ன விலை, ஒரு தோசை என்ன விலை, இது எல்லாமே நிர்ணயம் பண்றது தேர்தல் ஆணையம். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஆக்ஷனை நான் முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. அதே இடம், அதே விஷயம், அதே ஆக்ஷன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாணியில அதே மாதிரி தொகுதி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தேமுதிக எம்பி எல்.கே. சுதீஷ் ஸ்டாலின் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த சீன்ல அந்த நிர்வாகி பேசுற தோரணையெல்லாம் பார்க்கும்போது அமைதிப்படை படத்துல மணிவண்ணன் தன் கூட இருந்த சத்யராஜ் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி எப்படி கும்பிடணும், எப்படி வணக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதே சீனை அதிமுக எம்எல்ஏ கேண்டிடேட்க்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது.
அதிமுக முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பா அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை இன்ட்ரோ பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் மேடம் கிட்ட இந்தாங்க இந்த துண்டை வந்து கழுத்துல போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. உள்ளாட்சியில அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அனைத்தும் வெற்றி பெற்று 100% வெற்றி பெற்றோமா, அதே போல 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. அப்படியே போறோம். அரசியல் களத்துல நேரடியா குதிச்சிருக்காரு தாவேக தலைவர் விஜய். நிர்வாகிகளை அனுப்புறதை விட நம்மளே நேரடியா போனதான் சரி வரும் அப்படின்னு டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை தொடர்ந்து இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சரானதுக்கு அப்புறம் தான் போவேன் அப்படின்னு இல்லாம நேரடியா தேர்தல் அதிகாரியை சந்திச்சு புகார் கொடுக்க போயிருக்காரு விஜய். அதாவது பெரம்பூர் தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு திமுகவுக்கு ஆதரவா செயல்படுற அதிகாரிகளை மாத்தணும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்காரு. திமுக அவங்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அமைச்சர்கள் கேண்டிடேட் அதாவது வேட்பாளர்கள் எல்லாமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாருங்க. பெண்களின் வாழ்வில் ஏற்றம் கண்டுகொண்டிருப்பது, வாய்ப்பளிப்பது, சம வாய்ப்பு கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. திமுக மாவட்ட செயலர், பெண் மாவட்ட செயலர் நீங்க ஒருத்தர் புதிய பெண்கள் புதியவர்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. புதிய முகங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும். கடுமையான உழைப்பு, மக்களிடம் நேரில் சென்று அவருடைய கோரிக்கைகளை கேட்டு செயல்படக்கூடிய அளவில் கடுமையான உழைப்பின் மூலம் அத்துணை பெண்களும் வெற்றி பெற நான் வாழ்த்த விரும்புகிறேன். அதுபோல அவருடைய உழைப்பு என்பதை ஒரு காலம் விடாமல் கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்த கூறிக்கொள்ளுங்கள். மீன்வளத்துறை அமைச்சர் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்கு சார்? திருச்செந்தூர்ல ஒரு முக்கியமான கோயில் நகரத்துல மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திருச்செந்தூர் தொகுதி வெற்றி பெறோம். நாங்க எங்களுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் உள்ள இன்னும் 2 தொகுதிகள் மொத்தம் 3 தொகுதியும் வெற்றி பெறும். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. குறிப்பாக நீங்க மீன்வளத்துறை அமைச்சர், குறிப்பாக மீனவர்களுடைய வாக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? ஒட்டுமொத்தமான ஓட்டு மீனவர்களுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய கரத்தில் தான் அது அமையும். புதிதாக உங்க தொகுதி ஒரு சில தொகுதியில் வேட்பாளர்களும் போட்டிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? தலைவர் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கின்றார்கள். தலைவர் காட்டுகின்ற வேட்பாளர் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.